ராஜா பீர்பலின் ஏகோபித்த வெற்றியின் புகழின் காரணத்தினால் அவையில் உள்ள பல பேருக்கு அவர் மேல் பொறாமை. அதனால் அவர்கள் அவருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒருமுறை அவரை பழிவாங்க அவர்கள் அக்பரின் மைத்துனர் ஹுசைன் கான் மூலமாக முடிவு செய்தார்கள். ஹுசைன் கான், நீங்கள் மிகவும் முக்கியமான நபர். ஆனால் அரசரவையில் உங்களுக்கு எந்த முக்கியமான பதவியும் இல்லையே. உண்மைதான், இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நானே இதை பற்றி தங்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அது மிகவும் சுலபம். உங்கள் சகோதரி பேகத்தை சந்தித்து அவரிடம் உங்கள் விருப்பத்தை கூறுங்கள். நிச்சயமாக மகாராணி உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு இது நல்ல யோசனையாக தான் தோணுகிறது. என் தங்கையிடம் இப்பொழுதே நான் பேசுகிறேன். ஹுசைன் கான் அவரது சகோதரியை சந்தித்து தான் மந்திரியாக விரும்புவதாக தன் விருப்பத்தை கூறினார். சகோதரி, எனக்காக நீதான் பேச வேண்டும். சகோதரரே, கவலைப்படாதீர்கள். இன்றிரவு நான் அரசரிடம் பேசுகிறேன். இந்த விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஹுசைன் கான் அரண்மனையை விட்டு சென்றார். அடுத்த நாள் காலை அவர் தன்னை அழகிய துணிகளால் அலங்கரித்துக் கொண்டு மன்னரின் வருகையை நோக்கி ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார். மன்னர் வந்ததும் அவருக்கு இனிய சுவையுள்ள பழரசங்களை கொண்டு வந்து தந்தார். எதற்காக என்னை மகிழ்விக்க முயற்சிக்கிறாள்? ஏதாவது அர்த்தமற்ற ஆசையாக இருக்குமோ? நீ என்னிடம் ஏதாவது பேச வேண்டுமா பேகம்? ஆமாம், தாங்கள் பீர்பாலுக்கு பதிலாக என் சகோதரரை தங்களுக்கு அறிவுரை கூறும் மந்திரியாக நியமிக்க வேண்டும். பீர்பால் அரசியலில் ஏற்படும் சிக்கல்களை எவ்வளவு சாமர்த்தியமாக சமாளிப்பார் என்பது உனக்கு தெரியுமா? ஹுசைன் கானுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. முடிக்க முடியாத காரியங்களை அவரை முடிக்கச் செய்தால் என்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவீர்களா அரசே? பீர்பாலால் கொடுத்த வேலையை முடிக்க முடியவில்லை என்றால் என் சகோதரருக்கு நீங்கள் அந்த பதவியை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இதில் சம்மதம் தானே? சரி, இன்று மாலை தோட்டத்தில் உங்களை சந்திக்க என்னை வரவழைக்குமாறு அவரை கட்டாயப்படுத்துங்கள். சரிதானே? அன்று மாலை வழக்கம் போல் அக்பரும் பீர்பலும் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த நேரம், பீர்பால், நீ பேகமின் அந்தப்புறத்திற்கு சென்று என்னை இங்கு வந்து சந்திக்கச் சொல். அவள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக என் மேல் கோபமாக இருக்கிறாள். ஒருவேளை வர மறுக்கலாம். எப்படியாவது நீ அவளை இங்கு அழைத்து வர வேண்டும். இல்லை என்றால் உன் பதவி பறி போய்விடும். மன்னர் தன்னை எச்சரிப்பதை பீர்பால் உணர்ந்து கொண்டார். பீர்பால் அரண்மனையை நோக்கி நடந்தார். போகும் வழியில் தனக்கு நம்பிக்கையான ஒரு காவலாளியை அழைத்து அவனது காதில் ஏதோ முணுமுணுத்து விட்டு சென்றார். பிறகு அவர் பேகத்தின் அந்தப்புறத்திற்கு சென்றார். மகாராணியாரே, அரசர் தங்களுக்காக தோட்டத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை சந்திக்க விரும்புகிறார். பேகம் சிரித்தார். அவள் அதை மாத்தி ஏதோ கூறுவதற்குள் ஒரு காவலாளி பீர்பலை நோக்கி வந்து அவர் காதுகளில் ஏதோ முணுமுணுத்தான். ஆர்வத்தில் அவள் அவன் கூறுவதை கேட்க முயன்றபோது கடைசி சில வார்த்தைகள் மட்டும்தான் அவள் காதுகளில் விழுந்தது. மிகவும் அழகாக இருக்கிறாள். ஓ, அப்படியா? சரி, நீ போகலாம். பீர்பல் பேகமை பார்த்து, சரி பேகம் சாஹிபா, இப்பொழுது நீங்கள் வர தேவையில்லை. நான் இங்கிருந்து விடை பெறுகிறேன். இப்பொழுது பேகம் மனம் குழம்பி பொறாமையால் வெந்தாள். அவள் யாராக இருக்கும்? நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு நொடியும் தாமதிக்காமல் அவள் தோட்டத்திற்கு ஓட மன்னர் அவளை பார்த்து வியந்தார். என்ன பேகம், வரமாட்டேன் என்று கூறினாய், இப்பொழுது எதிரே வந்து நிற்கிறாய். உனக்கு கிடைத்த வாய்ப்பை நீ இழந்து விட்டாய். பீர்பால் தன் பதவியை தக்க வைத்துக் கொண்டார்.
நான் ஒப்புக்கொள்கிறேன். பீர்பல் உண்மையிலேயே மிகவும் புத்திசாலிதான். அன்று முதல் பேகமும் பீர்பலிடம் அறிவுரை கேட்டு நடந்து வந்தார். ஒருமுறை பேரரசர் அக்பர் பேகத்திடம் சற்று கோபமாக இருந்தார். நீ என்னை ஏமாற்றி விட்டாய் பேகம். ஆகையால் நீ இந்த அரண்மனையை விட்டு போய்விடு. உன் தந்தையின் இடத்திற்கே சென்று விடு. செல்வதற்கு முன் உன் உடைமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல். பேரரசி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். நான் என்ன செய்வது? எப்படியாவது மன்னரை நான் சமாதானப்படுத்த வேண்டும். என்ன செய்வது? இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. நான் உடனே பீர்பலின் உதவியை நாட வேண்டும். அவர் உடனடியாக பீர்பலை அழைத்தார். பீர்பல் அரண்மனையை அடைந்தவுடன் அவர் நடந்தது அனைத்தையும் அவரிடம் கூறினார். பீர்பல், என் மேல் மன்னருக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் தான் கூற வேண்டும். பேகம் சாஹிபா, எனக்கு தெரிந்தவரை மன்னர் உங்களுடைய உடைமைகள் அனைத்தையும் எடுத்து போகத்தானே கூறினார். உங்களுடைய விலை மதிக்க முடியாத உடைமை எது என்று நினைக்கிறீர்கள்? அரசர் மட்டும்தான். எனக்கு புரிந்துவிட்டது பீர்பால். நீங்கள் மிகவும் புத்திசாலி. பீர்பால் அவளுக்கு திட்டத்தை கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். பேகம் உடனடியாக தன் பணிப்பெண்களை அழைத்து தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் மூட்டை கட்டச் சொன்னார். பிறகு அவர் மன்னருக்கு விடை பெறுவதாக கூறி அனுப்பினார். அக்பர் அந்த புறத்திற்கு வந்தார். உடைமைகள் அனைத்தும் எடுத்துக்கொண்டு விட்டாய் அல்லவா? ஆம், ஆனால் நான் புறப்படுவதற்கு முன்னால் தாங்கள் என் கையால் ஒரு கோப்பை பழரசம் பருக வேண்டும். அக்பர் அதை அருந்தினார். அடுத்த சில நிமிடங்களில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றார். பேகம் உடனடியாக அரண்மனை சாரட்டை வரவழைத்து அந்த அரண்மனையை விட்டு சென்றார். அக்பர் உறங்கிக் கொண்டே வந்த வண்டி அவளை பின்தொடர்ந்தது. பேகம் தன் தந்தையின் அரண்மனையை சென்றடைந்தார். பேரரசர் விழித்தவுடன் தான் தன் மாமனாரின் வீட்டில் இருப்பதைக் கண்டு வியந்தார். என்னையே நீங்க அழைத்து வந்தாய்? உன்னுடைய நடவடிக்கை எனக்கு அதிருப்தி அளிக்கிறது. இதை எதிர்பார்த்திருந்த பேகம், தாங்கள் தானே என்னுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போக சொன்னீர்கள். நீங்கள் தான் என்னுடைய முக்கியமான உடைமை. அதனால் தான் அழைத்து வந்தேன். மிக்க சந்தோஷம் பேகம். இது உண்மையிலேயே மிகவும் புத்திசாலித்தனமான யுக்தி. யார் சொல்லிக் கொடுத்தது? பீர்பல் தான். நான் நினைத்தேன். பிறகு அவர்கள் இருவரும் அரண்மனைக்கு திரும்பினர். திரும்பியதும் பீர்பால் அழைக்கப்பட்டார். மிக்க நன்றி பீர்பல். மன்னரின் அன்பை திரும்ப பெற தாங்கள் எனக்கு பெரிதும் உதவியுள்ளீர்கள். உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் பீர்பால். உன்னுடைய நேர்மையையும் இந்த நாட்டிற்கு தன்னிலமில்லாத உன்னுடைய உழைப்பையும் நான் மதிக்கிறேன்.